23 பிப்ரவரி 2026 தவக்காலத்துடைய முதல் வார திங்கள் நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 25, இறை வசனங்கள் 31-46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியதும், வானத்துதர் அனைவரும் உடைசூழ மாணவகன் மாட்சியுடன் வரும்பொழுது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். 1000 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து, செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்தில் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசு தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் என்னை ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரை, எப்பொழுது உம்மை பசியுடராக கண்டு உணவளித்தோம்? அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தணித்தோம்? எப்பொழுதுமே அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம்? அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறை இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியவராகி என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களை என்னிடமிருந்து அகன்று போங்கள். அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என்றும் அணியாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனே நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரை, எப்பொழுது நீ பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என்று கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்கள் ஒருவருக்கு நீங்க எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இன்று நாயனிகள் சமீபிக்க போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் ஆண்டவரிடத்தில் திருப்பலியிலும் டக்குனை ஆண்டவருக்கு முன்னிலையிலும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இறைவன் அனைத்து நலன்களால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் புனித போலிகார்ப்புடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். இவர் நற்செய்தியாளர் தூய யோவானுடைய சீடராக இருந்தார். பின்னர் ஸ்மைர்னா நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அவர் மறைக்கல்வி போதித்து பலரை விசுவாசத்தில் வளர்த்தவர். இவரின் சீடர்களுள் இறையேனு மற்றும் பப்பியாஸ் முக்கியமானவர்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் நடந்த காலத்தில் இவர் விசுவாசத்தில் உறுதியாக நின்றவர். கிறிஸ்துவை மறுக்குமாறு அரசன் கட்டளையிட்ட பொழுதும் அவர் மறுத்தார். தீயில் எரிக்க முயன்ற பொழுதும் தீ அவரை எதுவும் செய்யாததால் இறுதியில் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார். மறை சாட்சியாக வாழ்ந்தவர். ஆக இவருடைய நாளில் கிறிஸ்துவுக்காக உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கின்ற சாட்சிய வாழ்வையும் தீமை செய்பவர்களுக்கு கூட நன்மை செய்கின்ற அன்பின் மனப்பான்மையை நாங்கள் பெற்றிட தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நற்செய்தி வழியாக, ஆண்டவரே, உம்மை நாங்கள் எப்பொழுது கண்டோம் என்ற ஒரு கேள்வி 2 பகுதியில் இருக்கின்ற ஆடுகள் நமக்கு குறிப்பிடுகிறது. தவக்காலத்துடைய தொடக்கத்தில் பாலைவனத்தில் இறைவனை எப்படி காண்பது என்று கற்பித்த அடுத்த நாளில் மக்களிடையே இறைவனை எப்படி காண்பது என்ற பாடத்தை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு கற்பிக்கின்றது. தவக்காலத்தில் முக்கியமாக செய்கின்ற நோன்பு, ஜெபம், தர்மம் ஆகிய 3க்கு முக்கியத்துவத்தை நாம் தொடர்கின்றோம். தர்மம் என்பது கடமை அல்ல, அது ஒரு சந்திப்பு.
இயேசு தன்னை மிக சிறியவர்களோடு முழுமையாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். நீர் அவருக்கு செய்வது அனைத்துமே எனக்கே செய் என்று அவர் சொல்லவில்லை, மாறாக அவருக்கு செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று குறிப்பிடுகிறார். பாப்புரசர் பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டதை போன்று ஏழைகளின் உடல் கிறிஸ்துவின் உடல். இந்த இறை வார்த்தை தான் நாம் எதை கைவிடப் போகிறேன் என்ற கேள்வியிலிருந்து நான் யாருக்கு கொடுக்கப் போகிறேன் என்ற கேள்விக்கு நம்மை நகர்த்துகிறது. தவக்காலம் என்பது நம் ஆன்மீக குருட்டுத்தன்மையை குணப்படுத்துகின்ற ஒரு காலம். நரகத்திற்கு சென்றவர்கள் தீயவர்கள் என்பதற்காக தள்ளப்படவில்லை, அவர்கள் அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கடவுளை மேகங்களுக்கு இடையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளோ தெரு ஓரங்கள் நின்று கொண்டிருக்கிறார். உணவை தவிர்த்து நாம் இருக்கும் நோன்பு நீதிக்காக பசி எடுக்க நம்மை தூண்ட வேண்டும். நமது ஜெபம் தாகத்தோடு இருப்பவர்களின் குரலை கேட்க நம்மை செப்பனிட வேண்டும். நமது தியாகங்கள் நம்மை அன்பு உள்ளவராகவும் இரக்கம் உள்ளவராக மாற்றவில்லை என்றால் நாம் வெறும் உணவு பழக்கத்தை மாற்றுகிறோமே தவிர சீலத்துவத்தை அல்ல. இந்த வாரம் இந்த நற்செய்தி நாம் எப்படி வாழ வேண்டும்? நம்மை சுற்றியுள்ள மிக சிறியவர்கள் நாம் அடையாளம் காண வேண்டும். சிறியவர்கள் என்றால் பசியுள்ளவர்கள், அந்நியர்கள், ஆடையற்றவர்கள், சிறையில் இருப்பவர்கள், நோயற்றவர்கள் என்று பல வகைகளில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் காண்கிறோம். வெறும் உணவுக்காக மட்டுமல்லாமல் ஒரு அன்பான வார்த்தைகளுக்காக, அங்கீகாரத்திற்காக இயங்குபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆக அவர்களை விட்டு நாம் இயேசுவை காண வேண்டும். நம் வேலை செய்கின்ற இடத்திலும் பக்கத்து வீட்டிலும் தனிமையில் இருப்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களை நம்பவர்களாக மாற்ற வேண்டும். நம்மவர் அவர் என்று நாம் உணர வேண்டும். ஆடையற்று புரணி பேசுவதால் கௌரவம் பறிக்கப்பட்டவர்கள், அவர் நற்பெயரை காப்பதற்காக பலவிதமான ஆடைகளை நாம் கழட்டி விடுகிறோம். நோயுற்று இருக்கின்ற பிள்ளைகள், சிறையில் இருக்கின்ற பிள்ளைகள், பற்பல பாவத்தினால் செய்து மனம் திருந்துவதற்காக இயங்குகின்ற பிள்ளைகள், மன்னிப்புக்காக இயங்குகின்ற பிள்ளைகள், இது போன்ற பல நிலைகளில் நம்முடைய அயலார்கள் நம்முடைய சிறியவர்களாக இருக்கிறார்கள். இந்த சிறியவர்களை இன்று நாம் அடையாளம் காணவில்லை என்றால் நற்செய்தி வாசகத்தை போன்று நிலை வாழ்வு நாம் பெறாமல் போய்விடுவோம். என்றென்று இருக்கின்ற நெருப்புதல் நாம் தள்ளப்படுவோம். இறைவன் நம் அனைவரையும் ஒரு அன்பின் சீடர்களாக, தூதுவர்களாக மாற அவரையே இன்று மற்றொரு இடத்தில் கண்டெடுக்க நமக்கு ஒரு அழகான அழைப்பினை அளித்திருக்கின்றார். ஆகவே எத்தனை நாட்கள் நாம் நோன்பு இருப்போம், எவ்வளவு செபிக்கிறேன் என்பதை தாண்டிவிட்டு உன் முன்னே இருக்கின்ற மனிதரிடம் என்னை தேடினாயா என்ற ஒரு கேள்வியை இறைவன் கேட்கப் போகிறார். ஆகவே நாம் ஆண்டவரையும் எப்பொழுது பார்த்தோம் என்று ஆச்சரியப்படுத்தி நிறுத்திவிட, ஆண்டவரின் அண்டை வீட்டாரிடம் உம்மை பார்க்க எனக்கு ஒரு உதவியை தாரும் என்று இறைவனத்தில் செவித்து இறையர்களை பெற்று இந்த நாளை இறைவனோடு நாம் கொண்டாடுவோம். இறைவனுடைய நிழலில் வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இன்று வாழும் எல்லாமல் இறைவா, இந்த நாளில் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும் நாங்கள் தொடங்கியிருக்கின்ற வாரத்தினுடைய பணிகள் அனைத்தையும் உடைய பாதத்தில் வைத்து செவைக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறின வேளையில் ஒவ்வொரு மனிதர்களையும் உமது பிள்ளைகளாக பார்க்க எங்களுக்கு அருளி தாரும். யாரையும் நாங்கள் தாழ்வாக கருதாமல் உமது சாயில் அவர்களை காண செய்தலும். இவனுடைய கர்வத்தை அகற்றி பணிவிடை செய்கின்ற ஊழியனாக எங்களை மாற்றியலும். சுமைகளை சுமப்பவருக்கு நாங்கள் ஒரு தோளாக, வரியற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே, உம்மை எப்பொழுது பார்த்தும் என்று ஆச்சரியப்படும் ஆடுகளைப் போல நான் பிரதிபலன் எதிர்பாராமல் இன்றைய அயலானுக்கு அன்பு காட்ட எனக்கு பலத்தை தாரும் என்று நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உமது மகிமையாக மாறட்டும். ஆண்டவரே, மிக சிறியவராகிய சகோதரருக்கு நீங்கள் எதை செய்தால் எனக்கே செய்தல் என்று கூறியவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த வாய்ப்பினை அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரின் தவக்காலத்தினுடைய இதயத்தை மாற்றியறலும். சுயநலம் என்னும் சுவருக்குள் அடைப்பட்டு கிடைக்கின்ற என்னுடைய உள்ளத்தை திறந்து என் அயலனின் துன்பங்களை காணும் கண்களை எனக்கு தாரும். பசியற்றவர்களுக்கு உணவளிக்கின்ற கைகளை தாரும். தாகமுற்றவருக்கு நீர் வழங்குகின்ற தாராள குணத்தை தாரும். தனிமையில் வாடுபவருக்கு ஆறுதல் சொல்கின்ற நாவை எங்களுக்கு தாரும்.
பலவிதமான நோய்களால் அல்லலொடுகின்ற பிள்ளைகளை காண்பதற்கான ஒரு இதயத்தை தாரும். எங்களால் முடிந்த அளவுக்கு பிறரை நேசிக்கின்ற அந்த வலிமையை தாரும். ஆண்டவரே, நாங்கள் வெறும் ஆலயங்களிலும் எங்களை ஜபத்தில் மட்டும் தேடாமல் கைவிடப்பட்ட ஒவ்வொரு நபருடைய கண்ணீரிலும் நோயுற்றவருடைய வலியிலும் தேட எங்களுக்கு தாரும். மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் எதிர்பார்ப்பதை விட நான் மற்றவர்களுக்கு என்ன செய்யும் என்று சிந்திக்கின்ற உயர்ந்த இதயத்தை தாரும். அன்றைய மனதை ஆசீர்வதித்தலும், இன்னும் இருக்கின்ற கர்வத்தை அகற்றியலும், அகந்தியை அகற்றியலும், சுயநலத்தை அகற்றியலும், பிறநன்மை நாம் வாழ்ந்திட பிறநன்மை நிலை தீர்க்க எங்களுக்கு தூய அவனுடைய கொடைகளையும் கனிகளையும் தாரும். ஆண்டு இந்த நாள் முழுவதும் உடைய பாதுகாப்பு நிலையங்களை வழிநடத்தியலும், நாங்கள் திக்கற்று போகின்ற ஆடுகளாக இல்லாமல் உண்மையை பின்பற்றுகின்ற நல்ல ஆடாக, செம்மறி ஆடாக நாங்கள் இருந்திட எங்களுக்கு எல்லா நலன்களையும் கிருபையும் மணி வலிமையையும் துணிவையும் தாரும். ஆண்டவரே, எங்களை மன்றாட்டோடு பாதத்தில் சபிக்கின்றோம். உங்களை பார்த்து சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளை ஏற்று எங்களை ஆசீர்வதித்தெல்லாம் பலப்படுத்தியறலும். எங்களை உம்மோடு சேர்த்து உம்மோடு நாங்கள் உறவாடிட, அந்த உறவோடு பிறரை நாங்கள் பணிவிடை செய்திட எங்களுக்கு எல்லா நலன்களையும் கிருபையும் தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.